கொழும்பு நகரிலே அமைந்திருக்கும் ஒரு பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் சோமசுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துவிநாயகர் கோயில்கள். இந்த இரண்டு கோயில்களும் செட்டியார் தெருவிலே ஒரே வளாகத்திலே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த கோயில்கள். இந்த கோயில்கள் பற்றிய வரலாற்றை பார்க்கும் பொழுது இந்த கோயில் 1700 ஆண்டு கால பகுதியிலே கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலாகவும் அதன் பின்பு கட்டப்பட்ட ஒரு விநாயகர் கோயிலாகவும் இரண்டு கோயில்கள் இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றன. செட்டியார் தெருவிலே காணப்படும் பல கோயில்கள் இருக்கின்றன. செட்டியார் தெருவிலே சாதாரணமாக 4-5 கோயில்கள் இருக்கின்றன. அவற்றிலே பழமை வாய்ந்த கோயிலாக இந்த கோயில்கள் அமைந்திருக்கும் வளாகம் காணப்படுகிறது. இந்த கோயில் வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது 1704ஆம் ஆண்டு இந்த பகுதிக்கு வந்த ஒரு செட்டியார், அதாவது எதிர்மன்ன சிங்க செட்டியார் என்பவர் இந்த கோயிலை கட்டியதாக ஆலய வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த கோயில் அந்த காலத்திலே, அதாவது சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு கருங்கல் கோயிலாக கட்டப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக லிங்கங்கள் உருளை வடிவிலே காணப்படும். ஆனால் இங்கே காணப்படும் லிங்கமானது 3 பாகங்களை கொண்டது. அதாவது அடிப்பாகம் பிரம்மபாகமும், நடுப்பாகம் விஷ்ணு பாகமும், மேலே இருக்கும் உச்சியிலே உள்ள பாகம் ருத்ரபாகமாகவும் காணப்படுகிறது. இப்படி இந்த முப்பாகங்கள் கொண்ட ஒரு லிங்கம் தான் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இது சுமார் 250-300 வருடங்களுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக இந்த கோயிலில் 2 சந்நிதிகள் இருக்கின்றன. ஒன்று சிவனுடைய சந்நிதி, அடுத்த சந்நிதி விநாயகருடைய சந்நிதி. இந்த விநாயகர் சந்நிதியை பற்றி பார்க்கும் பொழுது இங்கே, அதாவது இந்த அருகிலே இருக்கும் கொழும்பு கடலிலே முத்து குளிக்க சென்றவர்கள் கடலிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு விநாயகருடைய விக்கிரம், தாமிர விக்கிரகம், அதை வைத்து இங்கே இந்த கோயில் விநாயகர் கோயில் கட்டப்பட்டது. அதாவது சிவன் கோயிலுக்கு அருகிலேயே விநாயகர் சந்நிதியும் கட்டப்பட்டது. இதுவும் சுமார் 250 வருடங்களுக்கு முன்பு முத்து குளிக்க சென்றவர்களால் கண்டெடுக்கப்பட்டதினால் இந்த விநாயகருக்கு முத்து விநாயகர் என்ற பெயர் வந்தது. எனவே சிவனும் விநாயகரும் அருகருகிலே 2 சந்நிதிகளிலே 2 கருவறை கோபுரங்கள், 2 மண்டபங்கள் கட்டப்பட்ட ஒரு கோயில் வளாகத்திலே இந்த 2 கோயில்களும் அமைய பெற்றிருப்பது இதனுடைய சிறப்பம்சம் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாது கொழும்பிலே இருக்கும் கோயிலிலே மிகவும் பழமை வாய்ந்த கோயில்கள் ஒன்றாக இந்த சுந்தரேஸ்வரர் கோயில், சிவன் கோயிலும் அதோடு முத்து விநாயகர் கோயிலும் அமையப்பெற்ற, இந்த 2 கோயிலும் அமையப்பெற்ற இந்த கோயில் வளாகம் காணப்படுகிறது.